Hi dear students, today we are learning about the next topic of chapter 15. Terms used in insurance. அதாவது காப்பீட்டில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் நாமினேஷன், அதாவது நியமனம். According to section 39 of the Insurance Act 1938, nomination is the process of appointing or nominating a person or persons by the insured to receive the payment of the policy in the event of death. The person who is authorized to receive the payment of the policy is called nominee. If the policy matures by expiry of time, the policy amount is payable to the insured himself and not to the nominee. ஸோ அதாவது நியமனம் எப்படி நாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த இன்சூரன்ஸ் பெறக்கூடியவருக்கு உண்டான ஒரு என்ன இருக்கும், திட்ட ஆவணம் இருக்கும். ஸோ அந்த திட்ட ஆவணம் எப்போ முடிவுக்கு வருதோ அல்லது அதுக்கு முன்னாடியே ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலோ அந்த திட்ட ஆவண தொகையை வேறு யாரிடம் கொடுப்பது அப்படின்றத பற்றி அந்த செக்ஷன் 39 இன்சூரன்ஸ் ஆக்டில் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சில விதிமுறைகள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் பெறக்கூடியவர் உயிரோடு இருந்தார்னா அந்த மெச்சூரிட்டி முடிஞ்சிச்சுன்னா அந்த தொகையை வேறு யாரிடம் கொடுக்க வேண்டுமா என்ற உத்தரவு பெற்றுக்கொள்வார். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு அவருக்கு தான் கொடுப்பாங்க. இதன்படி இந்த இன்சூரன்ஸ் பெறக்கூடியவர் குறிப்பிட்ட நபரை நியமனம் அல்லது அந்த யாருக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்களோ அவரை நாமினின்னு சொல்லுவோம். ஸோ அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவர் தான் அந்த இன்சூரன்ஸ் தொகையை பெறத்துக்கு தகுதியுடையவராக இருப்பார். ஸோ அந்த இன்சூரன்ஸை முதிர்வடையும் போது, அந்த இன்சூரன்ஸ் பீரியடு மெச்சூரிட்டி ஆகும்போது, ஸோ அந்த இன்சூரன்ஸ் தொகையை இன்சூரன்ஸ் பெறக்கூடியவர் பெற்றுக்கொள்வார். அதை யார் பெறுறாங்களோ அவர் பெற்றுக்கொள்வார். தென் நெக்ஸ்ட் ஒன் சரண்டர் வேல்யூ, விடு மதிப்பு. The surrender value is the cash value of the policy which is payable to policy holder if he decides to terminate the contract. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சரண்டர் வேல்யூ அப்படின்றது என்ன, யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இன்சூரன்ஸ் பெறக்கூடியவருடைய திட்ட ஆவணத்தில் தொடரக்கூடிய நிலையில் இல்லாத போது, ஸோ அது இதுக்கு மேலே என்னால் பணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஆவணத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த பாலிசியை முடிவுக்கு கொண்டு வராங்க. This surrender value is usually obtained from the paid up value by applying percentage factor. ஸோ அப்போ அவர் குறிப்பிட்ட தொகையை அந்த இன்சூரன்ஸு தரக்கூடியதாக இருக்கும்போது அதை பெறக்கூடியவர் இந்த தொகையை என்ன பண்ணுறாரு, விடு மதிப்பு, சரண்டர் வேல்யூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திஸ் பர்சன்டேஜ் ஃபேக்டர் வில் vary according to the plan of assurance, the original term of the policy and the duration elapsed since the commencement of the policy. ஸோ அப்போ இந்த சரண்டர் வேல்யூவை ஒவ்வொரு திட்ட ஆவணத்திலும் அதன் காலம் எவ்வளோ இருக்கும், அதன் தன்மைக்கு ஏற்றாற் போல் அது அதனுடைய விகிதாச்சார அடிப்படையில் வேறுபடும். The surrender value signifies the amount of premium paid which is returned to the policy holder at the time of surrendering the policy. அந்த திட்ட ஆரம்பித்த காலத்தில் இருந்து அதை முதல்ல முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னம்னா அந்த காலம் வரையிலும் எவ்வளோ அமௌண்ட் ப்ரீமியம் செலுத்தியிருக்காங்க, ஸோ அந்த தொகையை கொண்டு அது என்ன பண்ணுறாங்க, கணக்கிடப்படுறாங்க. த நெக்ஸ்ட்டு ரீஇன்சூரன்ஸ், மறு காப்பீடு. இட் இஸ் எ கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் இன் விச் an insurer enters into a contract with another insurer to insure the whole or a part of risk converted by the first insurer. ஸோ அப்போ மறு காப்பீடு, அதாவது இந்த இன்சூரன்ஸை ஒப்பந்தத்தின்படி அந்த காப்பீட்டு நிறுவனம், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றொரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தோடு இணைஞ்சு ஸோ ஏதாவது
நமக்கு இடர் இருக்கா அப்படின்னு பார்த்து ஸோ அந்த மொத்த சுமையையும் பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தம் ஈடுபடுவது இது ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் ஃபஸ்ட் இன்சூரன்ஸோட செகண்ட் இன்சூரர் கலந்துக்கிட்டு பேசக்கூடியது. It happens when an insurance company feels that it cannot bear the entire risk alone by itself. In such case, it transfers a part of the risk to another insurance companies. ஸோ இப்போ அதிலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதன் மூலமாக ஏற்படக்கூடிய ரிஸ்க்கு அந்த இழப்பை ஈடு செய்கிறதுக்கு அந்த தொகையை மற்றொரு காப்பீட்டு நிறுவனம் அதாவது மற்றொரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தோட பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இதன் மூலமாக அந்த ரிஸ்க்கு என்ன ஆகுது ஷேர் பண்ணிக்க முடியுது. தென் நெக்ஸ்ட் ஒன் டபுள் இன்சூரன்ஸ் இரட்டை காப்பீடு. When more than one insurance policy is taken to cover the same subject matter, that is risk, then it is known as double insurance. ஸோ ஒரு கருப்பொருளுக்கு ஒன்று இல்லாமல் அதுக்கு மேற்பட்ட இன்சூரன்ஸ் திட்டங்களை எடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அதனை என்னென்னு சொல்கிறோம் டபுள் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் மேட்டருக்கு 2 இன்சூரன்ஸ் இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் இன்சூரன்ஸ். தீஸ் ஆர் ஆல் த டேர்ம்ஸ் யூஸ்டு இன் இன்சூரன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் ரிஸ்க் தொழில் இடர்கள். Insurance covers various risks of traders and others. Therefore, the concept of risk needed to be studied. The term business risk refers to the possibility of inadequate profit or even losses due to uncertainties or unexpected events. Risk is different from uncertainties. ஸோ பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படின்றது என்ன தொழிலில் ஏற்படக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்ட்டு பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ இன்சூரன்ஸு இந்த வியாபாரிகளையும் மற்றவங்களையும் என பல்வேறு ரிஸ்கிலிருந்து பாதுகாக்குது. எனவே இந்த ரிஸ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஒரு நிச்சயமற்ற எதிர்பார்க்காத நிகழ்வுகளால் போதிய அளவு லாபம் ஈட்டாமல் இருத்தல், ஸோ அதிகமாக நஷ்டம் ஏற்படுறதை தவிர்க்கிறது. ஸோ இதையெல்லாம் இந்த ரிஸ்க்கு நிச்சயமற்ற தன்மையிலிருந்து மாற்றப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ எதிர்பார்க்காத திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்டல் ஆகலாம். ஸோ போதிய அளவு லாபம் ஈட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கும் போது நமக்கு லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம போட்ட முதலீடு வரும். அதுதான் இங்கே சொல்கிறது. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க் தொழில் உள்ள இடர்களின் தன்மைகள். Business risk can be understood in terms of their peculiar characteristics. First one, business risk arise due to uncertainties. ஸோ இப்போ உறுதியற்ற தன்மையில் விளையக்கூடிய தொழிலினுடைய இடர்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். Uncertainty refers to the lack of knowledge about what is going to happen in the future. Nature calamities, change in demand and prices, changes in government policy, improvement in technology are some of the example of uncertainty which create a risk for business because the outcome of these future events is not known in advance. அப்போ இந்த உறுதியற்ற தன்மையினால் விளையக்கூடிய ரிஸ்க் என்னென்ன சார் பிஸ்னஸ் ரிஸ்கில் அரைஸ் டியூ டு அன்சர்டனிட்டிஸ். ஸோ அந்த எதிர்காலத்தில் என்ன நிகழும் அப்படின்றத உறுதியாக கூற முடியாத நிலையில் இந்த உறுதியற்ற தன்மை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. வாட் இஸ் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர். ஸோ அதனால் இந்த இயற்கையினால் ஏற்படக்கூடிய இழப்புகள், தேவை மற்றும் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம், அதனுடைய ப்ரைஸ் குறைவாக இருக்கலாம், அல்லது டிமாண்ட் அதிகமாக இருந்து ப்ரைஸும் அதிகமாகலாம். தென் அரசினுடைய கொள்கைகள் ஏற்படக்கூடிய மாற்றம், ஸோ பிரின்சிபிள்ஸ் கவர்மெண்ட் பிரின்சிபிள்ஸில் எனி சேஞ்சஸ் இருந்தாலும்,
ஸோ இந்த தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம், ஸோ இந்த டெக்னாலஜி மூலமாக ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா இது எல்லாமே இந்த ரிஸ்க்குக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கு எதிர்காலத்தில் என்ன நிகழும் அப்படின்றத உறுதியாக கூறவே முடியாது. எது இந்த ரிஸ்கில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன், ரிஸ்க் இஸ் an essential part of every business. ஒவ்வொரு தொழிலையும் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்குது. எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் சம் ரிஸ்க். ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் பல வகையான ரிஸ்க் இருக்குது. நோ பிஸ்னஸ் கேன் அவாய்ட் ரிஸ்க். எந்த வியாபாரமும் ரிஸ்க் அப்படின்றத தவிர்க்க இயலாது. ஆல்தோ த அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் மே வேரி ஃப்ரம் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் என்னாகும், சேஞ்ச் ஆகுற அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்கும். ரிஸ்க் கேன் பி மினிமைஸ்டு பட் cannot பி எலிமினேட்டட். ரிஸ்க்கை என்ன பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாமே ஒழிய அதை என்ன பண்ண முடியாது, எலிமினேட் பண்ண முடியாது, ஒதுக்க முடியாது, அதை தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடியதாக இந்த ரிஸ்க். தென் நெக்ஸ்ட் ஒன், degree of risk depends mainly upon the nature and size of business. Nature of business, that is type of goods and service produced and sold, and size of business, that is volume of production and sale, are the main factor which determine the amount of risk in a business. ஒரு பிஸ்னஸில் அதனுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கூட்ஸினுடைய டைப்பு, அதனுடைய சர்வீஸ் என்ன, அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். தென் சைஸ் ஆஃப் பிஸ்னஸ். சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுனா அதனுடைய வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைஸ் ஆஃப் பிஸ்னஸ். இதுதான் ஒரு பிஸ்னஸுடைய மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. டிட்டர்மைன் த ஒரு பிஸ்னஸ்க்கு மெயினாக இருக்கக்கூடியது இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், எ பிஸ்னஸ் டீலிங் இன் ஃபேஷனபிள் ஐட்டம் ஹேஸ் எ ஹையர் டிகிரி ஆஃப் ரிஸ்க். ஸோ ஒரு பிஸ்னஸில் ஃபேஷனபிள் ஐட்டமை சேல்ஸ் பண்ணுறாங்க, அதில் எப்படி இருக்கும், ரிஸ்க்கு ஹையாக இருக்கும். சிமிலர்லி எ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ், அதுவே ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா ஜென்ரலி ஹேஸ் எ ஹையர் ரிஸ்க் தென் வாட் எ ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஹேஸ். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு ரிஸ்க் ஹையராக இருக்கோ அதை விட இங்கே எப்படி இருக்கும், கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் இஸ் த ரிவார்டு ஃபார் ரிஸ்க் டேக்கிங். நோ ரிஸ்க் நோ கெயின் is an age-old principle which applies to all type of business. ஸோ ரிஸ்க் இல்லாமல் லாபம் இல்லை அப்படின்றது தான் அந்த பிஸ்னஸுடைய பிரின்சிபிள். ஸோ இது எல்லா வகையான பிஸ்னஸ்க்கும் பொருந்தக்கூடியது. கிரேட்டர் த ரிஸ்க் இன்வால்வ்டு இன் எ பிஸ்னஸ் ஹையர் இஸ் த சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ அப்போ நம்ம ரிஸ்க்கு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். An entrepreneur undertakes risk under the expectation of higher profit. ஒரு entrepreneur தொழில் முனைவோர் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரோ அவர் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை எதிர்பார்ப்பார். ப்ராஃபிட் இஸ் தஸ் த ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். ப்ராஃபிட் அப்படின்றது தான் என்ன, ரிஸ்க் எடுத்ததுக்கான ரிவார்டு. These are all the nature of business risk. Then next one, type of business risk. The business risk may be classified speculative risk, pure risk, insurable risk, uninsurable risk. These are all the type of business risk. First one, speculative risk. Speculative risk are the kind of risk which have possibility of gain as well as the possibility of loss. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெக்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிறது லாபம் ஏற்படுறதுக்கும் அதே போல் நட்டம் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்புகளை கொண்ட இந்த ரிஸ்க் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெக்குலேட்டிவ் ரிஸ்க். Such risk are the result of market condition.
favorable market condition result in gains whereas unfavorable market condition result in losses. ஸோ இந்த மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து தான் இந்த மாதிரியான ரிஸ்க் ஏற்படுது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமான மார்க்கெட் நிலவரங்கள் நட்டத்தை தருது. ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ் ஆஃப் பெட்டர் டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் டு produce better quality products at cheaper price. This may increase the demand and thus result in higher profit. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் ஸோ நான் எப்படி இருக்குது இப்போ ட்ரெண்டு ட்ரெடிஷ்னலாக இருக்கா இல்லை, ஸோ எப்படி இருக்குது மாடர்ன் ட்ரெண்ட். ஸோ அதில் நல்ல தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்தி நல்ல தரமான பொருட்களை குறைவான விலைக்கு உற்பத்தி செய்ய அதன் மூலம் தேவை அதிகரித்து அதிக லாபத்தை ஈட்ட முடியுது. தென் நெக்ஸ்ட் ஒன், பியூர் ரிஸ்க். Pure risk are the type of risk where business suffers loss only if the risk occurs. Non-occurrence of such risk lead to absence of loss. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நட்டத்தை ரிஸ்க் பண்ணுறது, எப்படி ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றத இருக்கும். ஸோ இந்த வகையான ரிஸ்கில் அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய நட்டம் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று. இந்த மாதிரி ரிஸ்க்கு ஏற்படலை அப்படின்னம்னா அந்த நட்டத்திற்கான சாத்தியக்கூறு அறவே இல்லை எனலாம். அப்படி ரிஸ்க்கு வந்து லாஸ் இல்லை அப்படின்னம்னா அங்கே என்ன கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் லாஸ் இல்லை அப்படின்னம்னா அங்கே நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும் இல்லை அப்படின்ட்டு அதிக ரிஸ்க் எடுக்கிறோம், அதனால் நஷ்டம் ஏற்படாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் மே சஃபர் லாஸ் ஒன்லி இஃப் ஃபயர், தெஃப்ட் ஆர் ஸ்ட்ரிக் அக்கர்ஸ். ஸோ எப்படி அங்கே லாஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபயர் ஆகிறதுனால, தெஃப்ட் ஆகிறதுனால, களவு போகிறதுனால, அல்லது ஸ்ட்ரைக் அக்கர்ஸ், ஏதாவது ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுற காரணத்தால் மட்டும்தான் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் ஏற்படும். தென் நெக்ஸ்ட் ஒன், இன்சூரபிள் ரிஸ்க், அதாவது காப்பீட்டு இடர்கள். Insurable risk are the type of risk where business can insure the probable losses by paying a predetermined premium to an insurance company. At the time of loss, the insurance company pay compensation on the basis of agreed terms and conditions. Loss arises from natural and physical risk can be insured as the probability of can be determined. ஸோ அப்போ இந்த ரிஸ்க்கு ஏற்படக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தோராயமாக இவ்வளோ நஷ்டம் வரும் அப்படின்னு நம்ம மதிப்பீடு போட்டிருக்கோம். ஸோ அந்த மதிப்பீட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்சூரன்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரீமியம் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் செலுத்துறதுக்கு வகையாக இந்த ரிஸ்க் இருக்கும். அப்போ இன்சூரன்ஸில் ஏற்படக்கூடிய ரிஸ்க்கு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது இந்த ரிஸ்க்கை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்சூரபிள் ரிஸ்க் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு கம்பெனியில் ஒப்புக்கொள்ளக்கூடிய நிபந்தனைகள் படி நஷ்டத்தை ஈடுகட்டும். ஸோ அந்த இயற்கை அல்லது வேறு யாராவது மூலமாக ஏற்படக்கூடிய இந்த ரிஸ்க்கு உண்டாகும். நஷ்டத்தை மதிப்பிட்டு அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் அதற்குரிய இழப்பீட்டை ஈடு செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டாக் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் என்ன இது ஃபயர் அல்லது தெஃப்ட். ஸோ இதன் மூலமாக என்னாகும், நஷ்டம் அடையும் போது அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை மதிப்பிட்டு அந்த இன்சூரன்ஸ் வழங்கக்கூடியதை என்ன அப்படின்னா இன்சூரபிள் ரிஸ்க். தென் நெக்ஸ்ட் ஒன், uninsurable risk. Losses arising from unforeseen natural events, political changes or trade cycle are called uninsurable risk. Loss due to earthquake or flood or cyclone cannot be estimated and their probability cannot be calculated. Government directly takes care of the affected persons' losses to business due to policy decision of ruling political parties in a country or due to economic depression cannot be insured. These uninsurable risk events are called uncertainties. The
concept of risk is different from uncertainty. During uncertain events, decisions cannot be taken. இப்போ நம்ம என்ன பார்த்துருவோம், அன்இன்சூரபிள் ரிஸ்க், காப்பீடு செய்ய முடியாத ரிஸ்க்கு. ஸோ எதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா, எதிர்பாராத இயற்கை பேர்கள், திடீர்னு ஏதோ ஒரு ஃப்ளட்டு வந்துருச்சுனாலோ அல்லது எர்த்குவேக் வந்துருச்சுனாலோ அப்போ என்ன பண்ண முடியாது, நம்ம இன்சூரபிள் பண்ண முடியாது. ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் ஏதாவது வந்துச்சுனாலோ, ஸோ அல்லது எக்கனாமிக் ஏதாவது ரிஃபார்ம்ஸ் ஏதாவது வந்துச்சுனாலோ அங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, அதிலிருந்து நம்ம அந்த ரிஸ்க்கு நம்ம எவ்வளோன்ட்டு கால்குலேட் பண்ண முடியாது. அதாவது என்ன, பூகம்பம், பெருவெள்ளம், புயல் இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை மதிப்பிட முடியாது. ஸோ எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ ஸ்டாக் இருந்தது, எவ்வளோ அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருந்தது, எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, நம்மளால் என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட்டே நேரடியாக உதவி செய்யும். ஸோ இந்த கவர்மெண்ட்டுடைய கொள்கை முடிவால் இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் நட்டங்களை அந்த இன்சூரன்ஸ் செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமற்ற தன்மையாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஸோ நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்இன்சூரபிள் ரிஸ்க். தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க். Then next one, causes of business risk. Business risk arises due to a variety of causes which are classified as follows. First one, natural causes. Human beings have little control over natural calamities like flood, earthquake, lightning, heavy rains, famine, etc. These result in heavy loss of life, property and income in business. Causes of business risk. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரல் காசஸ், அதாவது இயற்கை காரணிகள். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதன் மூலமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்களால். ஸோ நேச்சுரல் கலாமிட்டிஸ். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு, அப்புறம் பஞ்சம் வருது, புயல் இருக்குது, மழை இருக்குது, பூகம்பம் வருது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் மனிதர்களால் குறைந்த அளவே என்ன பண்ண முடியும், அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதிக அளவில் அதை கட்டுப்படுத்த முடியாது இயற்கை பேரிடர்களை. ஸோ இதனால் இதனுடைய காரணமாக அதிக மனித உயிரிழப்புகள், சொத்துக்கள் சேதமடைகிறது, வியாபாரத்தில் அதிக நஷ்டம் அடைகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடியதாக என்ன ஆயிடுச்சுன்னா நேச்சுரல் காசஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், ஹியூமன் காசஸ், அதாவது மனித காரணிகள். ஹியூமன் காசஸ் இன்க்ளூட் such expected events like dishonesty, carelessness or negligence of employees, stoppage of work due to power failure, strikes, riots, management influence, etc. ஸோ மனித காரணிகள் எதனால வருது அப்படின்னா இந்த ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய நேர்மையற்ற தன்மையால் வரக்கூடியது, அவங்களுடைய கவனக்குறைவால் வரக்கூடியது, அவங்களுடைய அறியாமை தன்மையால் வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மின்தடை, பவர் சர்க்குலேஷன் இல்லாதனால வரக்கூடியது. இதனால் ஒர்க்கு என்ன ஆகுது, தடைபடுது. ஸோ இந்த வேலை நிறுத்தம், ஸோ ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ திறமையற்ற மேலாண்மை இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் காசஸ் நடக்கும். Then next one, economic causes. These include uncertainties relating to demand for goods, competition, price, collection of due from customers, change of technology or method of production, etc. Financial problem like risk in interest rate for borrowing, levy of higher taxes, etc. also come under this type of causes as they result in higher unexpected cost of operating of business. Then நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் காசஸ், அதாவது பொருளாதார காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பொருட்களுடைய தேவை, அதனுடைய விலை, அதுக்குண்டான போட்டி, இந்த கஸ்டமர்ஸ்க்கு கடன் வசூல் செய்யக்கூடிய முறை, ஸோ இது
தொழில்நுட்ப மாற்றங்கள் டெக்னாலஜி சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா, ஸோ உற்பத்தி முறையில் மாற்றம், ஸோ ப்ரொடக்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இதனால் இது நிச்சயமற்ற தன்மையாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த எக்கனாமிக் காசஸில் அடங்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடியது. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக டேக்ஸ் பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே இந்த எக்கனாமிக் காசஸில் வரக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் அதர் காசஸ். These are unforeseen events like political disturbance, mechanical failures such as bursting of boiler, fluctuations in exchange rates, etc., which lead to the possibility of business risk. ஸோ லாஸ்ட்டாக என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதர் காசஸ். ஸோ இது எதிர்பாராத அரசியல் பிரச்சனைகள், ஸோ மெஷினரியில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், அது மட்டும் இல்லாமல் பரிமாற்று வீதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஃப்ளக்சுவேஷன் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இது எல்லாமே இதில் உள்ளடக்கியதாக இருக்குது. இதனால் நட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. These are the causes of business risk. Then next one, Insurance Regulatory Development Authority of India, IRDAI in short form. IRDAI, Insurance Regulatory Development and Authority of India, is the statutory dependent and apex body that governs, regulates and supervises the insurance industry in India. It was constituted in the year 2000 by Parliament of India Act called IRDAI Act 1999. Presently, IRDAI headquarters is in Hyderabad. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் ரெகுலாரிட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் அப்படின்ட்டு தமிழில் சொல்லக்கூடியது. ஸோ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே இதனுடைய மேற்பார்வையில் செய்து ஒழுங்குபடுத்த ஒரு உரிய தலைமை அமைப்பை தனித்து செயல்பட சட்டப்படியாக ஒரு இந்திய காப்பீடு வளர்ச்சியை ஒழுங்கமைப்பு ஆணையம் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா IRDAI அப்படின்ட்டு நம்ம ஷார்ட்டாக சொல்லக்கூடியது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஸோ அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா IRDAI ஆக்ட் 1999. இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1999 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் பிரகாரம் 2000வது வருஷத்தில் இது உருவாக்கப்பட்டது. ஸோ இதனுடைய தலைமை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இந்த பர்டிகுலராக அதனுடைய செப்பரேட் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் அப்படின்ற இடத்துல இருக்குது. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கானா. தென் நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷனல் செட்டப் ஆஃப் IRDAI. IRDAI is a 10-member body consist of. IRDAIல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க உறுப்பினர்களா அப்படின்னு பார்த்தோன்னா 10 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சேர்மன். ஸோ அந்த ஒரே ஒருத்தர் தான் சேர்மனாக இருப்பாங்க. அந்த ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5 years and maximum age of 60 years. அவங்களுக்கு இயர் எத்தனை 5 வருஷம், பட் அவங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 60 வயசு இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் 5 ஹோல் டைம் மெம்பர்ஸ். ஸோ ஹோல் டைம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5 பேர். அதாவது முழு நேர வேலையில் உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க யார் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 5 பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உயர்ந்தபட்ச வயது, அவங்களுக்கு அதிகபட்ச ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 62. அவங்களுக்கு நாட் 5 year அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் 62. அவங்களுக்கு 5 yearக்கு மேலே அவங்க ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க 62 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண, அதுக்கு மேலே அவங்க ஒர்க் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன் 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ். 4 பேர் பார்ட் டைம் பகுதி நேர உறுப்பினர்களாக இருக்கலாம். ஸோ நாட் மோர் தேன் 5 years. அவங்க 5 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க இல்லாமல் இருக்கணும். The next, the chairman and members of IRDA are appointed by the government of India.
அந்த சேர்மன்னையும் அந்த மெம்பர்ஸையும் ஐஆர்டிஏயில் யார் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஆர்டிஏஐ என்னுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் டு ப்ரமோட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் பாலிசி ஹோல்டர். ஸோ அப்போ அந்த யார் ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் பாலிசி ஹோல்டர், அந்த இன்சூரன்ஸை பெறக்கூடியவங்களுடைய நலனையும் உரிமையையும் பாதுகாக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் டு ப்ரமோட் அண்ட் என்ஷூர் த க்ரோத் ஆஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த காப்பீடு செய்யக்கூடியவங்களுடைய தொழில் வளர்ச்சியை உத்தரவாதம் அளிக்கிற மாதிரி இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு டு என்ஷூர் ஸ்பீடி செட்டில்மெண்ட் ஆஃப் genuine claims and to prevent frauds and malpractices. ஸோ இந்த நட்டத்தை கேட்குறவங்களுக்கு அந்த நட்டத்தை சீக்கிரமாக தீர்க்கிற, அது மட்டும் இல்லாமல் அந்த தவறுகளையும் முறைகேடுகளையும் தடுக்கிற மாதிரியும் இருக்கணும். The next to bring transparency and orderly conduct in ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் டீலிங் வித் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் தொடர்பாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அதனுடைய நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு இருக்கணும். These are all the objectives of IRDAI. Then next one, Section 14 of IRDAI Act 1999 lays down the duties and functions of IRDAI. அதாவது அவங்களுடைய கடமைகள் என்ன, செயல்பாடுகள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். தென் ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஷ்யூஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ரெகுலேட் தெம். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை பதிவு சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒழுங்குபடுத்துதல். தென் நெக்ஸ்ட்டு இட் ப்ரொவைட்ஸ் லைசன்ஸ் டு இன்சூரன்ஸ் டு intermediaries such as agents and brokers after specifying the required qualifications and set norms or codes of conduct for them. ஸோ அந்த இன்சூரன்ஸு முகவர்கள்கிட்ட இடைத்தரகர்கள்ட்டையோ செயல்பட தகுதி பெற்றவர்களுக்கு உரிமம் வழங்குதல். ஸோ அவங்களுக்கு அந்த புரோக்கர்ஸ் அப்படின்ற ஏஜென்ட்டு புரோக்கர்ஸ் அப்படின்ற ஒர்க் பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் அதுக்கான உரிமம் பெற வேண்டும். தென் நெக்ஸ்ட்டு இட் ப்ரமோட்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் த ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் வித் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் டு ப்ரமோட் எஃபிஷியன்சி இன் இன்சூரன்ஸ் செக்டார். ஸோ அந்த காப்பீடு இன்சூரன்ஸு தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தி அதனை ஊக்குவிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், it regulates, supervise the premium rate and terms of insurance cover. ஸோ அந்த ப்ரீமியம் தொகையை எவ்வளவோ அதை அந்த திட்டாவண தொகை போன்றவற்றை மேற்பார்வை செய்து அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், சூப்பர்வைஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம், சரிப்படுத்துகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், it specifies the condition and manners according to which the insurance companies and other intermediaries have to make their financial reports. இன்சூரன்ஸு அந்த கம்பெனிகளுக்கு யாராக இருக்காங்க, முகவர்களாக நிதிநிலை அறிக்கை தயாரிக்க ஏதுவாக நெறிமுறைகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், இட் ரெகுலேட்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பை இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த பாலிசி ஹோல்டர்ஸுடைய ஃபண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் முதலீடு செய்ய அவங்க ஆலோசனை வழங்குறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், இட் ஆல்சோ என்ஷூர் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் சால்வன்சி மர்ஜின் கம்பெனிஸ் எபிலிட்டி டு பே அவுட் கிளைம் பை இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோம், பாலிசி அமௌண்ட்டை செலுத்தும் போது அதுக்குண்டான வகையில் செலுத்தக்கூடிய வகையில் இந்த என்ன இருக்குது, நிதி நிலைமையை பராமரித்தலை உறுதி செய்யணும். நம்ம எதை உறுதி செய்யணும், அந்த கம்பெனியோடைய எபிலிட்டி டு பே அவுட் கிளைமை நம்ம என்ன பண்ணணும், உறுதி செய்யணும்.
These are all the duties and functions of IRDAI. Thank you for listening my class. Okay, we will meet in next class.